சாரி மை ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் வந்து ஹரணிக்கு கிளினிக் பேஷண்ட் ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் கட் ஆகிடுச்சு. மீண்டும் பின்தொடர்றேன். 3 பாட்டாக கூட நான் போட்டு விடுறேன். நாங்கள் ரெடியாக இருக்கோம். அப்புறம் என்னாச்சுன்னா, நான் பெர்த்துங்கிற பஸ், நம்ம ட்ரெயினில் பெருக்கில் போயிருக்கோம். ஆனால் பெர்த்து பஸ்ஸு இது வரைக்கும் நான் போனதே இல்லை. என் பொண்ணு அந்த ஆசையை நிறைவேற்றினான். பெர்த்து பஸ்ஸில் அழகாக போயிட்டோம். அப்புறம் அங்கே போய் அங்கே போனோம்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து ₹1 கொடுத்துடணும். ₹1 அந்த ப்ரீபெய்டு ஆட்டோ அதுக்கு ₹1 கொடுத்துட்டோம்னா நம்மள குறிப்பிட்ட இடத்துல வச்சுட்டாங்கன்னா வெறும் ₹50 வாங்குறாங்க. ரோட்லேயே அப்படியே சிங்கப்பூர் கணக்காக அவ்வளோ பழிச்சுட்டு இருக்குப்பா. எவ்வளோ கிளீன் ஒரு பேப்பர் கூட கிடையாது. ரோட்டில் போக ரொம்ப ரசிச்சுக்கிட்டே போய் அந்த ரூமில் போய் இறங்கிட்டோம். அப்பயே நாங்கள் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கார் தேவைப்படும் சுற்றி பார்க்கவும், நீங்கள் வாங்க மேடம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாங்க. கரெக்டாக எங்களுக்கு ரூமில் ரெடியாக இருந்தது. பக்கத்தில் ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டோம். அவங்க ஊதுபத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப நறுமணமாக இருந்தது. நான் கேட்டேன், சடையிலிருந்து வந்திருக்கப்பா இந்த ஊதுபத்தி வேணும், மைசூர் ஊதுபத்தியும். மைசூர் ஃபேக்ட்ரியில் எங்களோட ஹோட்டல் மட்டும்தாங்க மேடம் தருவாங்க. வெளியே இடத்துக்குள்ள அவங்க தரதில்லை. இதெல்லாம் வேறு இடத்துக்கு கொடுக்குற இதுதான் அவங்களுக்கு ரெசிபி. எங்களுக்கு மட்டும் தருவாங்க முன்னுரிமை. சரி, எனக்கு ஒரு ₹100 கொடுத்துறேன். எவ்வளோ வேணால் கொடுங்கன்னா ஒரு 20 பாக்கெட் கொடுத்துட்டாங்கப்பா. சடையில் நாங்கள் வரோன்னு சொல்லவுமே எங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. அவ்வளோ சந்தோஷம் நான் பார்த்தேன். ரொம்ப டிஃபன் நல்லா இருந்தது. சாப்பிட்டு வெளியில் வந்தால் கரெக்டாக கார் கொண்டு வச்சுட்டாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ காலையில் 9 மணிக்கு அந்த காரை எடுத்துட்டோம்னா நைட்டு 9 மணி வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காரை. நம்ம சொல்கிற இடம்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க பஸ்ஸு வந்து நாங்கள் நேராக மைசூர் மருத்துவ தான் போனோம். ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு எங்களுக்கு தெரியுது சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அங்கே போனோட தான் எங்களுக்கு தெரியுதுங்க. மறந்து போயிட்டேன். சித்ரா பௌர்ணமி எங்கள் வீட்டில் விசேஷமாக செய்கிற நாட்கள் தான். ஒன்றுமே புரியல, குழந்தைக்கு இப்படி இருக்குது அப்படிங்கும்போது. சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை லீவ் எல்லாம் ஒட்டுக்கா செஞ்சிருச்சு. ஒரு 100 டிக்கெட்டு உள்ளே போனால் உள்ளே போக அப்படியே ஜாம் தான். நானும் வரணியும் அப்படியே நார்த் இண்டியன்ஸ் கூட்டம், இவங்க நம்ம கன்னடகர்கள். அப்புறம் வந்து புத்த பூர்ணிமான்னு கேட்டிங்கன்னா இது பேர் புத்த பூர்ணிமான்னு பேராம். அதனால் அந்த புத்த சன்னியாசிகள் எல்லாம் வராங்க. உள்ளே போனால் நான் நினச்சிட்டேன், அம்மா மைசூர் மருத்துவனி உன்னோட சன்னிதிலே உயிர் பயிர்வாடுக்கு நான் கரூரில் சேர்த்து நிகழ்ச்சி தான் அதை கால் பங்குங்க. அப்படியே ஜாப் பண்ணி எழுந்தா கூட அம்மான்னு கத்துறேன். நானும் அம்மையை நரையன்னு கத்திட்டே போயிட்டேன். எப்படியோ சாமி பாருங்க அப்படிங்கிற செக்யூரிட்டி நம்ம தள்ளிக்கிட்டேன். அன்னைக்கு வந்து அம்மனோட அழகான ஒரு அரக்கு கலர்ல இவ்வளோ குட்டியானங்க இருக்கு அம்மன். மைசூர் மருத்துவனி குழந்தை தான். அப்படியே அவளை சேமிச்சுட்டு குங்குமெல்லாம் வந்து வெளியே நான் ஃபர்ஸ்ட்டு தான் அருணியை காணும். அருணியை கொண்டு நல்லபடியாக வெளியே சேர்த்துட்டு சொல்லி ஒரு 2-3 நிமிஷம் தான் பாவாடை இப்படி பிடிச்சிக்கிட்டு வரேன். இப்படி ஆன மாதிரி வருது. மூச்செல்லாம் செவன் தலைப்படிலாம் கலைச்சி ஊற்றி அப்படி வீழ்த்திக்கிட்டு ஒரே சிரிப்பு. அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, அருணியோட இடுப்பை வந்து அப்படியே நீ விட்டாங்களாம். அப்படியே நீ விட்டு அப்படியே மெல்ல உள்ள தள்ளியிருக்காங்க. நீ விட்டுட்டுதான் சொல்கிறாங்க கரெக்டாக அருணி அம்மா நெய் விட்டாங்கம்மா பின்னால் பேக் சைடு அப்படின்ட்டு. உடனே அங்கதான் பேக் சைடு தான் வலின்னு அந்த பேக் சைட்லேருந்து அடி வயிறு வரைக்கும் அப்படியே வெளியில் வந்தவர் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு அப்போ அந்த டிரைவர் வந்து ஒரு முஸ்லீம். வெள்ளிக்கிழமை அவங்க இது பண்ணுவாங்க, சுவாமி கும்பிட்ற அந்த பேர் தொழுகை பண்ணுற நாள். எங்களை வந்து மைசூர் ஜூவில் அரைக்கி விட்டுட்டாரு. என்னமோ நடிச்சுக்கிட்டு போனாங்க. வாட்டர் பாட்டிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒட்டிட்டு 10 கொடுத்துடணும். கொடுத்துட்டா வெளியில் வந்தோடனே அந்த இதை ரீஃபண்ட் ₹10 வாங்கிக்கலாம். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் சுற்றி ஒரு கை சுற்றி அவ்வளோ பெரிய பேக்ஸ்லாம் பார்த்தோம். கலரா இங்கெல்லாம் பார்த்ததே இல்லைங்க. தமிழ்நாட்டில் வண்டலூர்ல பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு தவளையும் அசந்து பார்த்துட்டு வந்தோம். நானும் மறுபடியும் மொத்தம் எத்தனை கிலோமீட்டருமா? 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. அப்புறம் மான் பார்த்தீங்கன்னா கொழுன்னு அப்படியே ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. இங்கெல்லாம் இப்படி பார்க்க முடியாது. அப்புறம் யானைகள் கூட்டம், அதுங்களும் ஒரு பண்ணை மாதிரி வச்சிருக்கிறாங்கங்க. யானைகள் ஒரு பண்ணை தான் அது. அதுக்கு யானைகளுக்கு தீனி போடுறதுக்கு நம்ம சாப்பாடு செலவுக்குன்னு ஒரு உண்டியல் வச்சிருக்கிறாங்க. கரெக்டாக ஹரணி யானைகள் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டியல் வேணா பணத்தை கொடுக்கலாம். கவர்மெண்ட்டே நல்லா கவனிக்கிறாங்க. அங்கே அந்த யானைகள் கூட்டத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சுற்றி இருப்போம். அழுப்பே தெரியும் எங்களுக்கு. அந்த வழியில் ஹரணி மறந்துட்டா.
அப்புறம் அப்படியே வெளியில் வந்து காருக்கு வந்துட்டோம். வந்த உடனே அடுத்து சர்ச்சுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போனார். தான் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணுற வரைக்கும் தான் சரி நான் வரலமே நான் கார்லேயே இருந்துக்கிறேன் நிபி பண்ண பெரிய சர்ச்சுப்பா. அப்புறம் பார்த்தா இந்தியாவிலேயே பெரிய சர்ச், கோவாவுக்கு அப்புறம் இது பெரிய சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. என்னால் போக முடியல, சர்ச்சுக்கு மட்டும்தான். அங்கே போக முடியல. அடுத்தது எங்கேயாவது ஹோட்டல் அந்த டிரைவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹோட்டல் ஏஜென்ட் மாதிரி செயல்படுறாங்கப்பா. அவங்க குறிப்பிட்ட ஹோட்டலில் நிறுத்துறானுங்க. மசால் தோசை, மைசூர் மசால் தோசை ஆசைப்பட்டா பீஸா தோசைக்கு வந்து வைக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். சரி நல்ல ஹோட்டலில் லஞ்சுக்காவது கூட்டிகிட்டு போனோன்னா ஐஸ்கிரீம் கூட சரி இல்லைங்க. மைசூர் ரசம் கேட்டால் மைசூர் ரசம் ஒன்று இருக்கான்னு கேட்குறான். மைசூர்லேயும் அந்த ரசம் இல்லைங்கிறான். நீங்கள் என்ன பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துட்டே போயிடுச்சு. அந்த ஒரே பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்து அப்புறம் 8 மாதம் கழிச்சு ஹரிணியோட இதுக்கு அவங்க தகவல் கொடுத்தாங்க. மன்னிச்சுக்கோங்க சார், அவங்க பேசுறது தப்பு தான் மேனேஜர். மைசூர் ரசம் இருக்குது, அடுத்த டைம் வாங்க உங்களுக்கு நாங்கள் சரி பண்ணுறோம். ரொம்ப 1000 மணிப்பு கேட்டிருந்தாங்கப்பா. இது சொல்ல நம்ப கூட மாட்டீங்க. அப்படியே போயிட்டு நான் சொல்லிட்டேன், அப்பா என் பிள்ளைக்கு உடம்பு முடியல, நீங்கள் ஸ்ரீரங்கப்பட்டினம் போயிருங்கன்னு. அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் நம்ம வந்து ஸ்ரீரங்கநாதர், நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்க்குற அப்படியே அங்கே பார்க்கலாம். அப்படியே பெரிய இதெல்லாம் சின்னதான் நம்ம இங்கே இருக்க ஸ்ரீரங்கநாதர் பெரிய சிற்பம்ப்பா. நீட்டை படுத்த வாக்கில் லட்சுமி எப்படி காலில் உட்காந்துட்டு இருப்பாரோ அங்கே அதே மாதிரி எல்லாமே கூட்டம் இருக்குது. ஆனால் சிவியான கூட்டம்னு சொல்ல முடியாது, அதுவே அதிகம்னு சொல்கிறாங்க. அங்கே விற்கிற பொருள்கள் யாரும் ஏமாந்து வாங்கிடாதீங்க. ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் யானைகள் பொம்மை விற்கிறாங்க, தந்தை யானைகள் இந்த சந்தன பொம்மைகள். அதில் பார்த்தா சந்தன சாண்டில் அந்த சென்ட்டு தெளிச்சு விற்பானுங்களாம். இவ்வளோ பெருசாக இருக்குது, 700 ரூபாங்கிறோம். அழகாக வச்சுட்டு நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். இது வரைக்கும் 2வது பார்த்து முடிச்சுக்கிறேன்.